Usually lesson number 12 இருக்கிற செகண்ட் டீடைல் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் பார்க்க போகிறோம். ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அதே இடத்துல நமக்கு ட்ரைனிங் கற்றுக்கிறது பேர் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங். அதான் அதோட மீனிங். ஆஃப் த ஜாப் அப்படிங்கிறது நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே அவுட் சைடு வந்து வேற ஒரு இடத்துல ட்ரைனிங் கற்றுக்கிட்டு திரும்ப நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வரது பேர் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். படித்த கையோட இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டுலாம். அது என்னன்னா எம்எம் கிளாப். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எம்எம் கிளாப் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட் எம்முக்கு தான் மீனிங் பார்த்துருக்கோம். ரெண்டாவது எம் அப்படின்னா என்னென்னா மெத்தட். இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம படித்த மெத்தட்ஸை கொடுத்துருக்காங்க. ஆன் த ஜாப் கீழே கோச்சிங், ஜாப் ரொட்டேஷன், அப்ரெண்டிஸ்ஷிப், மென்டரிங், இந்த மாதிரி எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 3 மெத்தடாக மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆஃப் த ஜாப்க்கும் ரோல் பிளே, செமினார், லெக்சரு, கேஸ் ஸ்டடிஸ், இந்த மாதிரி எத்தனையோ வெஸ்டிபியூல் ட்ரைனிங், இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. ஸோ இதுலேருந்து எதுனா அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராவது நம்ம மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாப்பில் சி என்ன அப்படின்னா காஸ்ட்டு. காஸ்ட்னா என்ன வேலை. ஸோ நம்ம ஆன் த ஜாப் ட்ரைனிங் இருக்கிறதே கற்றுக்கிறதுனால இது வந்து ரொம்ப சீப்பஸ்ட் வே ஆஃப் மெத்தடாக கன்சிடர் பண்ணுறாங்க. பட் அதுவே ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் நம்ம ஒரு இடத்த விட்டு வெளியே போகிறதுனால இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. ட்ரைனிங் ரொம்ப அரேஞ்ச் பண்ணணும், ப்ராஜெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகும். கிளாப்பில் எல் அப்படின்னா என்னென்னா லொக்கேஷன். ஸோ இங்கே அங்கேயே கற்றுக்கணும்ல, அது அப்படியே எழுதுங்க. அட் த ஒர்க் பிளேஸ். இங்கே வெளியே போய் கற்றுக்கிறதுனால அவே ஃப்ரம் த ஒர்க் பிளேஸ். நெக்ஸ்ட் ஏ என்ன அப்படின்னா அப்ரோச். ஸோ ஆன் த ஜாப் வந்து ப்ராக்டிக்கல். இப்போ மெஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க. பட் ஆஃப் த ஜாப்ல அவங்க செமினாரோ லெக்சரோ அட்டன் பண்ணிட்டு வரும்போது வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் தான் இங்கே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பி என்ன அப்படின்னா பிரின்சிபல். இங்கே லேர்னிங் பை பெர்ஃபார்மிங். நம்ம ஒரு விஷயத்த பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்து கற்றுக்குறோம். பட் ஆனால் இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு இடத்துல போய் நாலேஜ் அக்வயர் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக வந்து கற்றுக்க போகிறோம். இதுதான் ஆன் த ஜாப்க்கும் ஆஃப் த ஜாப்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. எம்எம் கிளாப் மீனிங், மெத்தட், C for cost, L for location, A for approach and last P for principle. Lesson number 15 இருக்கிற first detail distinguish between traditional market and e-marketing தான் பார்க்க போகிறோம். e-marketing அப்படிங்கிறது இன்டர்நெட் மூலயமா நம்ம பண்ணுற எல்லா மார்க்கெட்டிங்குமே வந்து e-marketing தான். பட் அதுவே வந்து பழைய கால முறையில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான். ஸோ e-marketing வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இது ரொம்ப எக்கனாமிக்கல். பட் அதுவே வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெத்தட். ஏன்னா நம்ம நிறைய பர்சன் ஹையர் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும். இ-மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளோபலாக ஒரு ப்ராடக்டை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இ-மார்க்கெட்டிங் மூலயமா நம்ம ஒரு ப்ராடக்டை குளோபலாக ரீச் பண்ணுறது ஈஸி. பட் அதுவே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் கொஞ்சம் வந்து கஷ்டம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இ-மார்க்கெட்டிங்கு மினிமம் மேன் பவர் இருந்தாலே போதும். ஒரு சில எடிட்டர்ஸு, ஒரு சில சேனல்ஸ் கிட்ட நம்ம வந்து காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. பட் அதே வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் மேன் பவர் வந்து அதிகமாக வேணும். இங்கே ஏன்னா நம்ம வந்து இங்கே வேலை செய்கிறவங்களை வச்சு தான் நம்ம இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேன் நிறைய பேர் வந்து தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் இ-மார்க்கெட்டிங் மூலயமா நம்ம ஒரு ப்ராடக்டை வந்துட்டு 24/7 வந்துட்டு நம்ம வந்து விற்கிற வேலையை பார்த்துக்கலாம். பட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படி கிடையாது. இப்போ கடையை பார்த்தவங்க 8 மணிக்கு திறகுறாங்க, 10 மணிக்கு மூடிடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போய் வாங்க முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். லெசன் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அண்ட் வாரண்டி சொல்லிட்டு அடுத்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் போட்டுடலாம். ஸோ எல்லாருக்குமே எஸ்டிஆர் தெரியல, அவரே ஷார்ட்கட்டாக எடுத்துக்கலாம். ஷார்ட்கட் வந்து MTSTR. MTSTRல எம் என்னன்னா மீனிங். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு தெரியும். அது வந்து கண்டிஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவாங்க. அதனால இது வந்து எசென்சியலான ஒரு விஷயம். இதுதான் வந்து மெயின் பர்பஸ் ஒரு கான்ட்ராக்ட்ல. பட் வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கொலாட்டர். மெயின் பர்பஸ் கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்து வாரண்டி. நெக்ஸ்ட் வந்து டி என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ கண்டிஷன் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளோட விஷயங்களை நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் வாரண்டி அப்படி கிடையாது. நம்ம போகலன்னா கூட நம்ம வந்து வேற ஒருத்தங்க கிட்ட கொடுத்து கூட வாரண்டி சரி பண்ணிட்டு வர சொல்ல முடியும். என்னன்னா சிக்னிஃபிகன்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ்னா இம்பார்ட்டன்ஸ். கான்ட்ராக்ட் வந்து கண்டிஷன் வந்து ரொம்பவே எசென்சியலுங்க, அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் வாரண்டி வந்து இது ஒரு சப்சிடரி தான். இன்னும் சொல்ல போனால் கண்டிஷனை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்ட்ராக்டே வந்து கேன்சல் ஆகிடும். பட் வாரண்டியை வந்து நம்ம வயலேட் பண்ணிட்டோம்னா கான்ட்ராக்ட் ஒன்றும் கேன்சல் ஆகாது. நெக்ஸ்ட் இருக்கிற டி என்னன்னா ட்ரீட்மெண்ட்டு. நம்ம வந்து கண்டிஷனை வந்து ப்ரீச் பண்ணிட்டோம்னா ப்ரீச் ஆஃப் வாரண்டியும் அது உள்ள அடங்கும். பட் வாரண்டியை ப்ரீச் பண்ணிட்டா ப்ரீச் ஆஃப் கண்டிஷன் அது உள்ள வராது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரெமிடி. இப்போ வந்துட்டு ஒரு கண்டிஷன் வந்து பிரேச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால பாதிக்கப்பட்ட அந்த அஃபெக்டட் பார்ட்டி நம்மளோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணலாம். பட் அதுவே வந்து வாரண்டியில் அஃபெக்டட் பார்ட்டி நம்மளோட கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ண முடியாது. மேபி அவங்களுக்கு வந்து டேமேஜஸை மட்டும் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதான் MTSTR. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். மீனிங், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், S for significance, T for treatment and R for remedy.